அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல என்னென்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், த பயோ E3 பாலிசி இன்டகிரேட்ஸ் பயோடெக்னாலஜி வித் விச் த்ரீ பில்லர்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆக்சுவலி பயோ E3 பாலிசி வந்து 1 இயர் ஆயிருச்சு. அதனால தான் இதை நம்ம மறுபடியும் பார்க்குறோம். ஸோ பயோ E3 பாலிசியோட 3 பில்லர்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எக்கனாமி, என்விரான்மெண்ட், எம்ப்ளாய்மெண்ட். சரியா? எக்கனாமி, என்விரான்மெண்ட், எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறது தான் பயோ E3 பாலிசியோட முக்கியமான 3 பில்லர்ஸ். சரியா? அடுத்தது வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷன் வச்சு கேட்டிருக்காங்க. எம்பிஸ் நீட் நாட் ஃபாலோ த டைரக்ஷன்ஸ் கிவன் பை த பார்ட்டி விப் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. கட்சி கொறடாவின் வழிகாட்டுதல்களை எம்பிக்கள் பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கரெக்ட் தான். நம்ம எலெக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா சீக்ரெட் பேலட், ரகசிய வாக்குச்சீட்டு முறை மூலியமா நடக்க இருக்கு. ஓகேங்களா? அப்படிங்கிறப்ப நம்ம நம்ம கட்சி கொறடா சொல்றதை கேட்கணுங்கிற அவசியம் கிடையாது. அதனால நமக்கு கட்சி தாவல் தடை சட்டம் அப்படிங்கிறது இந்த இடத்துல பொருந்தாது. சரிங்களா? அதான் ஆன்டி டிஃபெக்ஷன் லா இஸ் நாட் அப்ளிகபிள் இன் வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. போத் ஆர் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ். சரியா? அடுத்தது, இன்டர்நேஷனல் லிட்ரஸி டே இஸ் அப்சர்வ்ட் ஆன் செப்டம்பர் 8. சர்வதேச எழுத்தறிவு தினம் அப்படிங்கிறது செப்டம்பர் 8ஆம் தேதி தான் அனுசரிக்கப்படுது. அடுத்தது, the maternal mortality ratio is calculated by dividing the number of maternal deaths by number of live births and multiplying the result by 1 lakh அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அதாவது மேட்டர்னல் மார்டாலிட்டி ரேஷியோ MMR எப்படி கால்குலேட் பண்றாங்க அப்படின்னா, நம்பர் ஆஃப் மேட்டர்னல் டெத்ஸ், ஓகேங்களா, நம்பர் ஆஃப் மேட்டர்னல் டெத் டிவைடட் பை நம்பர் ஆஃப் லைவ் பர்த். ஓகேவா? அதுக்கப்புறமா வர்றத வந்து நம்ம 1 lakh மல்டிப்ளை பண்ணிக்குவாங்க. சரியா? இப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் நமக்கு கரெக்ட் தான். சரியா? டிக்ரீஸ் இன் த நம்பர் ஆஃப் லைவ் பர்த்ஸ் இன்க்ரீசஸ் மார்டாலிட்டி ரேட் அஸ் சீன் இன் கேரளா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. என்ன கேரளால என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, 2014 கேரளாவோட MMR வந்து 46, 2020 வந்து 22 வந்து பாத்தீங்கன்னா கேரளாவோட MMR 18, இப்ப 2023 கேரளாவோட MMR 30. சரிங்களா? இதுக்கு இந்த கிராஃப் வந்து பாத்தீங்கன்னா டிக்ளைன் ஆகி மறுபடியும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஒரு 18 அப்படிங்கிற லோவஸ்ட் பாயிண்ட் போய் மறுபடியும் இப்போ 30ன்னு சொல்லி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அதுக்கு கேரளா கவர்மெண்ட் சொல்லக்கூடிய காரணம் இதுதான். நம்பர் ஆஃப் லைவ் பர்த் வந்து கம்மியாயிட்டே வருது கேரளாவுல அப்படிங்கறத சொல்றாங்க. சரியா? சோ நம்பர் ஆஃப் லைவ் பர்த் கம்மியாகறனால தான் MMR ரேஷியோ வந்து அந்த வேல்யூ அதிகமா தெரியுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? அதுதான் செகண்ட் ஸ்டேட்மெண்ட்ல கொடுத்திருக்கோம். டிக்ரீஸ் இன் நம்பர் ஆஃப் லைவ் பர்த் இன்க்ரீசஸ் மார்டாலிட்டி ரேட் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்கோம். இங்க ரெண்டுமே இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். சோ நம்பர் ஆஃப் லைவ் பர்த் டிக்ரீஸ் ஆச்சுன்னா MMR ஓட வேல்யூ இன்க்ரீஸ் ஆக தான் செய்யும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சோ போத் ஆர் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ். சரியா? லாஸ்டா, விச் ஸ்டேட் ஹேஸ் செட் அப் அ சீனியர் சிட்டிசன் கமிஷன் இன் இந்தியா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? எந்த மாநில அரசாங்கம் மூத்த குடிமக்கள் ஆணையத்தை வந்து நிறுவி இருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கேரளா அரசாங்கம் தான். கேரளாவோட மொத்த பாப்புலேஷன்ல 15% சீனியர் சிட்டிசன்ஸா தான் இருக்காங்க. சரியா? இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் பார்த்திருக்கோம். தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.